ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயாலஜி பற்றி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக கெமிஸ்ட்ரி பற்றி சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் வந்து பயாலஜி மாதிரி ஃபுல் என்சிஆர்டி முடிச்சுட்டு தான் நான் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபுல் சிலபஸுமே முடிச்சிருப்பேன். இருந்தாலும் மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் அட்டன் பண்ணல. ஃபஸ்ட்டு இப்போ ஃபிசிக்கலை மட்டும் நல்லா தரவாக பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். திருப்பி செகண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு ஆர்கானிக், அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்கு இன்ஆர்கானிக், இந்த மாதிரி பார்ட்டாக தான் முடிச்சு தான் நான் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஏன்னா என் மைண்டில் என்ன ஓடுச்சுன்னா, நம்ம முடிக்கிறதுக்கு வந்து டைம் ஆகிட்டே தான் இருக்கும், மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண முடியாது, நம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் நான் பார்ட்டாக படித்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து ஈஸியாகிடுச்சு எனக்கு ரிவிஷன். இது வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் நல்லா தரவாக இருங்க, அந்த பேசிக் கான்செப்ட்ஸோட நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதிடுங்க. மார்க் டெஸ்ட் எழுதும் போது திருப்பி நீங்கள் எழுதி முடிச்சுட்டு என்ன தப்பாக இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம கையில் உள்ள ஃபார்முலாஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்குமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளால் ஏன் இது வந்து கரெக்டாக பண்ண முடியலன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுமே தப்பாக இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திருப்பி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்புறம் தான் ஃபெமிலியர் ஆவீங்க. அதுதான் இந்த மார்க் டெஸ்ட் மூலியமான மெயின் யூஸே இதாங்க. நீங்கள் நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அது வந்து உங்கள் மைண்டில் ரீகால் ஆகிரும். நீட்டப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் மெயினாக கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாகவே இருக்காது, மிக செம்ம ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதும், கெமிஸ்ட்ரி ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பயாலஜியும் அதே தான், கெமிஸ்ட்ரியும் அதே தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும். அதே மாதிரி குயிக்கராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அதாவது இப்போ நான் என்சிஆர்டி மைண்ட் மேப்ஸ்னு சொல்லி டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி இருக்கும். ஹார்ட் காப்பி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ஒவ்வொரு சாப்டரும் முடிய ஒரு 10 to 15 PYQs அந்த மாதிரி சில அடிஷனல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ரீகால் ஆயிரும் ஒன்ஸ் அகைன். ஆர்கானிக் சொல்லவே தேவையில்ல. PYQs, என்சிஆர்டி இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா போதும். நான் பேசிக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு நேம் ரியாக்ஷன்லாம் ஞாபகம் இல்லாதனால நான் ஒரு சார்ட்டில் மாதிரி எழுதி வச்சுட்டு அது திருப்பி டெய்லி அந்த மாதிரி ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மூலிமா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு, அதாவது கொஞ்சம் டைமில் நிறையா மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ கான்ஃபிடன்ஸாக இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.